போருக்கு போய் எதனா ஆகிவிட்டால் மங்கையால் காத்திருப்பேனா? மன்னவா, நீங்கள் யுத்தத்திற்கு செல்கிறாய். பேச்சு தோல்வி வீரனுக்கு கலகி ஒருவேளை போரில் நீ மாண்டு மடிந்து விட்டால் நம் மங்கையால் நான் என்ன செய்வேன் என்கிறார். தேவி, நான் மாண்டு மடிந்து விட்டால் அச்சினில் பிறந்த அதிவீர வன்னியன், தேவிப்பிள்ளை பிறந்த நீலவர்ண வன்னியன் நான் என்னோடு அழைத்து செல்லுகின்ற வேட்டனாய் வீடு திரும்பினால் உன் மன்னவருக்கு ஆபத்து என்று நீ தெரிந்து கொள். அதன் பிறகு நீ உயிரோடு இருக்க வேண்டாம். உன்னுடைய திருமங்கலத்தை கலட்டி வைத்துவிட்டு அக்கினி வேள்வியிட்டு நீயும் உயிர் தியாகம் செய்வாயா? அப்படியே ஆகட்டும். புறப்படுகிறேன். என் தமிழ்மாருக்காக போச்சா ஊர் மேலே விட்டு உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியும்? என்ன திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க? நான் எங்கே போக வேண்டும் தெரியுமா? என்ன சாமி? என்ன ஆச்சு இப்படி நிறமா இருக்கிறீங்க? என்னங்க ரத்னாபுரி கோட்டி ஆண்டு வரக்கூடிய வாதாபியிடம் அளிக்க வேண்டும். வாதாபி அரைக்கிடு அதை எடுத்து சண்டைக்கு போயிருக்கலாம். இப்பதான் திருமணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. திடீரென்று என்னை விட்டு வாதாபி சொல்லிக்க சண்டைக்கு போறீங்க இருக்கிறீங்களே. மாப்பிள்ளை குழந்தைகள் நல்லா இருக்குது. நான் எல்லாத்துக்குமே பிறந்தேன். எல்லாத்துக்கும் பிறந்தேன் யாருக்கிட்ட தெரியும்? நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல். நான் இப்ப போகணும். போய் மன்னா என்று சொல். மன்னா என்ன
அடி பாவி சண்டாளா எதுல எதுல வாதிக்கணும் மகாராஜா எதுல வாதிக்கணும் விவரத்தில்ல என்ன அதுலயே வாதிப்பாங்க கிழிக்கணுமா கத்தி விட்டு அப்படியே கடைஞ்சு போடுங்க சாமி என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க உங்களுக்காகவே நான் திருமணம் செய்து உங்களையே எப்ப பார்த்தாலும் நினைச்சு அந்த சண்டாள அரக்கன் கண்ண பார்த்தா உடைய கண்ணா விடுவாங்க சண்டாள அரக்கன் இல்ல உங்க அம்மா பத்தினி மாதாவி சூர்ணாகப்பட்டவன் மாயாஜால மந்திரஜாலை கட்டவன் அப்படியேப்பட்ட தேவாதி தேவனெல்லாம் அடிமைப்பட்டு அவன் சிறையில் இருக்கிறாங்க. நீங்க ஒரு எம்மாங்க வேண்டாங்க வழியப்படியால் நெளியவரு துன்பம் விட சொல்லுவாங்க. இப்படி ஒருவரா சென்றா அந்த அறைக்கு உங்களை கொண்டு விடுவாங்க. ஒண்டியா யூடியூப்ல போயிட்டு அப்படியே தாளம் முன்னாடி இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். அங்க போயிட்டு கொண்டு கொண்டு சொன்னா கேளுங்க மண்ணா. ஒரு சத்திரிய மனைவி ஒரு வீரனுக்கு மனைவி இந்த வார்த்தை சொல்லலாமா? சொல்லலாம். ஆமா பொழுதுக்கு அவன் அம்மாலே ஓடு அவளை வாங்குறது பார்த்தா அவன் அம்மால வர வாங்குறியா? அவன் அம்மால வாங்குறது செத்துப்போ இந்த வார்த்தை சொல்லலாமா? நான் யாருடா? நான் யாரு? நான் எப்பேற்பட்டவன்? என்னுடைய திறமை என்ன? தெரியுமா? பல ஒண்ணு எடுத்து வச்சுக்குது
அடிச்சு கொள்ளாதீங்க ஆகுது. அடியே நீங்கடே நானா கட்டிட்டேன் உள்ள இருக்காங்க. டேடி என்னடி ஏன் முன்னாடியே நடக்குது. கொட்டிக்காது நான் இல்ல. அந்த வேலை செய்ய போட்டா தேவி என்ன உரைக்கிறீங்க? நான் போய் தான் தர வேண்டும். போய் வா மண்ணா என்று சொல். இல்லையென்றால் இவ்வளவு நேரம் சொன்ன சொல்லிக்கலாம் என் மனம் கூடவில்லை. அரண்மனையை தூங்கியிருக்கின்ற வழங்கி இந்த பாவையால் பட்டவள் சில சொப்பனங்கள் கண்டிருக்கிறேன் சாமி. அதை நினைக்கவோ நீ போருக்கு போகணும்னு உழைக்கின்ற பொழுதெல்லாம் என் உள்ளமெல்லாம் கல்லடி பட்ட கண்ணாடி போட்டு கனவு கட்டி இருக்கிறான். ஆமாங்க தேவி எப்படி கனவு? சாமி. ஐயா போகாத